Alhamdulillah rabbil alamin wassalatu wassalamu ala rasulil amin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் இன்றைய தராவீஹ் தொழுகையை நாம் நிறைவு செய்து இங்கே அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இன்றைய தினம் நாம் செய்த நல்ல அமல்களை ஏற்றுக்கொண்டு நிறைவான பிரதிபலன்களை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பயானை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு செஞ்சுக்கிறேன். பெண்கள் பகுதியில் பயான் நடக்கிற போது சத்தம் அதிகமாக இருப்பதாகவும் அந்த மற்ற அமைதியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் பயானை செவியுற முடியாமல் சிரமப்படுகிறார்கள் என்றும் அங்கேருந்து தகவல் வருகிறது. தயவுசெய்து அங்கே பெண்கள் யாராவது வாலண்டியர்ஸ் இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நாம் தராவீஹ் தொழுகையில் ஓதிய பகுதியிலிருந்து ஒரு வசனத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அந்த வசனமானது ஆல இம்ரான் அத்தியாயம் 3வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனம். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா. அந்த ஆயத் எப்படி தொடங்குதுன்னு சொன்னால், நபியே நீங்கள் இப்படி சொல்லுங்கள் என்று தொடங்குகிறது. நீங்கள் இப்படி கேளுங்க. என்ன கேட்கணும்? மாலிக்கல் முல்கி, மன்னாதி மன்னனே, அரசர்களுக்கெல்லாம் பேரரசனே, துத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்குத்தான் அதிகாரத்தை கொடுப்பாய். வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து அதிகாரத்தை பறித்து விடுவாய். வ துஇஸ்ஸு மன் தஷா, நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துவாய். வ துதில்லு மன் தஷா, நீ நாடியவர்களை இழிவுபடுத்துவாய். பியதிக்கல் ஹைர், நன்மைகள் யாவும் உன் கையிலேயே இருக்கின்றன. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக நீ அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறாய் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தினுடைய விளக்க உரையைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி ஏன் சொல்கிறான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அருமையான தோழர்களே, இந்த வசனத்தை பொறுத்தவரை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், இது இறை மறுப்பாளர்களுக்கு பதிலடியாக இறங்கிய வசனம். பதிலடி கொடுக்க சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் என்று சொல்கிறார்கள். அப்போ இது பதிலடினா, அவங்க ஆரம்பத்தில் ஒரு அடிதடி ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. பதிலடினாலும் என்ன அர்த்தம்? அடி விழுந்ததுக்கு பிறகு கொடுக்கறதுக்கு பேர் தான் பதிலடி. அப்போ முதல் அடி அங்கேருந்து வந்திருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வரலாறு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அருமையான தோழர்களே, நபித்துவத்தை கொடுப்பதற்கு, குர்ஆனை அருள்வதற்கு இந்த முஹம்மதை விட்டால் வேறு ஆளே கிடைக்கலையா? இவருக்கு தான் நபித்துவம் கிடைக்கணுமா? இவருக்கு தான் வேதம் கொடுக்கணுமா? லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலிம் மினல் கரியத்தைனி அதீம். இந்த குர்ஆனை கொடுப்பதற்கு இந்த 2 ஊர்களில், அதாவது மக்கா தாயிஃப் போன்ற ஊர்களில் ஒரு பெரிய மனுஷன் கிடைக்கலையா? போயும் முகம்மதுக்கு தான் குர்ஆனை கொடுக்கணுமா என்று அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அந்த எழுப்பிய அந்த கேள்விக்குத்தான் பதில் இந்த வசனம். இப்படி அவங்க கேள்வி எழுப்பினதுக்கு அல்லாஹ் எந்த இடத்துல கேள்வி எழுப்பினாங்களோ அங்கேயே பதில் கொடுத்துருக்குறான். என்ன பதில் கொடுத்தான் அப்படின்னா, அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், அல்லாஹ்வுடைய, உம்முடைய இறைவனாகிய அல்லாஹ்வுடைய அருட்கொடையை இவர்களா பங்கு வைக்கிறார்கள். அல்லாஹ் தானே அந்த கருவூல காப்பாளன், அவன்தானே அவனுடைய கருவூலத்துக்கு பொறுப்பாளன். தன்னுடைய அருளை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கே இவங்க பாடம் எடுக்கிறாங்களா? நபித்துவத்தை ஏன் முகம்மதுக்கு கொடுக்கணும்? ஏன் மற்ற ஆளுகளுக்கு கொடுக்கக்கூடாது? தாயிஃபில் உள்ள ஒரு பெரிய மனுஷனுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? மக்காவில் உள்ள வேறொரு பெரிய மனுஷனுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்களே. நபித்துவம் என்பது இவங்க வீட்டு சரக்கா? அது என் கையில் இருக்குது. என் கையில் இருக்கிற அருளை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் எனக்கு பாடம் எடுப்பார்களா? எனக்கு இவங்க போதிப்பாங்களா என்று அல்லாஹ் அங்கேயே பதில் கொடுத்தான். அந்த பதிலை மறுபடியும் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக
கொடுக்க வைப்பதற்குத்தான் அல்லாஹ் இப்படி சொன்னான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், மாலிக்கல் முல்க், பேரரசர்களுக்கெல்லாம் பேரரசனே, நீ நாடியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பாய். அதிகாரம் என்பது அது ஒரு அருள். நபித்துவம் என்பது மார்க்க ரீதியான அதிகாரமும் உலக ரீதியான அதிகாரமும் சேர்ந்த ஒரு பொறுப்பு தான். அது யார் நபியோ அவர்தான் மார்க்க ரீதியாக அந்த மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்புள்ளவர். அவர்கள்தான் அந்த சமூகத்தை அரசியல் ரீதியாக வழிநடத்த வேண்டியவர். எங்கே போருக்கு அழைச்சிட்டு போகணும், எங்கே போர் செய்யக்கூடாது, எங்கே ஒப்பந்தம் பண்ணிக்கணும், எல்லாம் யார் தான் வழி நடத்தணும்? நபி தான் வழி நடத்தணும். எனவே அந்த நபித்துவம் என்கின்ற அருளை, அதிகாரத்தை அவன் யாருக்கு விரும்புவானோ, நீ யாருக்கு விரும்புவாயோ அவனுக்கு கொடுப்பாய் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த அதிகாரத்தை யாரிடத்திலிருந்து பறிக்க வேண்டும் என்றும் நீதான் முடிவு செய்கிறாய். யாரை நீ பண்ண வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களை கண்ணியப்படுத்துகிறாய். யாரை நீ இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களை நீ இழிவுபடுத்துகிறாய் என்று அல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அருமையான தோழர்களே, இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் நமக்கு முக்கியமான சில செய்திகளை சொல்கிறது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்குத்தான் கண்ணியத்தை கொடுப்பான். கண்ணியம் என்பது யாருக்குரியது? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி. கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும், வலில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கும் தான் மரியாதை என்பது உண்டு. அப்போது இறை நம்பிக்கையாளர்களுக்கு மரியாதை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹ் சொல்படி நடந்து கொள்ளும் போது கிடைக்கும். அல்லாஹ் அவனுடைய சொல்லை மீறி நடக்கும்போது அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்கின்ற சட்டையை நாமே கலட்டுற மாதிரி அர்த்தம். எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். அப்போ அல்லாஹுவினுடைய கடமைகளை, அவனுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலமாகவும் அல்லாஹுவை வழிபடுவதன் மூலமாகவும் தான் அல்லாஹ்வுக்கு சொந்தமான அந்த கண்ணியம் நமக்கும் சேர்த்து கிடைக்கும். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் உரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த கண்ணியத்தை எப்படி பெற முடியும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமாகத்தான் பெற முடியும். வேறு எந்த வகையிலும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பெற முடியாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அன்சாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது இப்படி அவங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மேலே ஒரு மனத்தாங்கல் அன்சாரிகளுக்கு வந்துச்சு. அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மேலே நீங்கள் கோவப்படுறீங்களே, வருத்தப்படுறீங்களே, அலம் தக்கூனு துல்லாலன், ஒரு காலத்தில் நீங்கள் வழிகட்டவர்களாக இருக்கவில்லையா? என்னை கொண்டு தானே அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டினான், என்னை கொண்டு தானே அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான் என்று கேட்டார். அப்போ அன்சாரிகளுக்கான கண்ணியமும் கௌரவமும் எங்கிருந்து வந்தது? நபி வழிகாட்டலின் மூலமாக, நபியினுடைய உத்தரவை செயல்படுத்தியதன் மூலமாக, நபிக்கு அவர்கள் பாதுகாப்பு கொடுத்ததன் மூலமாக அந்த கண்ணியம் கிடைத்தது. அப்போ எனவே மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடப்பதில் தான் அந்த கண்ணியம் இருக்கிறது. அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், நாடியவர்களுக்கு அவன் கண்ணியம் கொடுப்பான், நாடியவர்கள்ட்ட வந்து அவன் கண்ணியத்தை பறிப்பான். ஒத்துதில்லு மன் தஷா, நீ நாடியவர்களிடத்திலிருந்து நீ கண்ணியத்தை பறித்து விடுவாய், நீ இழிவுபடுத்தி விடுவாய். நல்லா கவனிக்கணும், அல்லாஹு தாலா எத்தனையோ பேர்களை அல்லாஹ் இழிவுபடுத்தி இருக்கிறான், அதிகாரத்தை கொடுத்து மறுபடி பறித்து இருக்கிறான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மனிதன் எவ்வளவுதான் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தாலும் அந்த ஸ்தானம் அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் நினச்சிட்டான்னா மறு நிமிஷம் அல்லாஹ் அதை பறிச்சிருவான். ஃபிரௌனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஃபிரௌனுடைய வாழ்க்கை, அனரப்புக்கும் இல்லாலான்னு சொன்னவன், கடவுள்களுக்கெல்லாம் மேலான கடவுள் நான் அப்படின்னு சொன்னவன். அது மட்டுமல்ல, அவனுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கின்ற பொருட்களை எல்லாம் எனக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க. வஹாதிகில் அன்ஹாரு தஜ்ரீமின் தஹ்தி, அவன் சொன்னான், இதோ இந்த ஆறுகள் எல்லாம் எனக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஒரு கவிஞன் சொன்னான்ல, இந்த ஓடுற நதியெல்லாம் எனக்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் சொல்லி ஓடுதுன்னா அவன், நான் சொல்லி ஓடுதுன்னா. அல்லாஹு தாலா சில நேரங்களில் மனுஷன் எல்லை மீறும்போது அவன் எந்த வார்த்தையை பயன்படுத்தினானோ அந்த வார்த்தையாலேயே வேட்டி உருவி விட்டுருவான், கண்ணியத்தை உருவிடுவான். பாருங்கள், இந்த ஆறுகள் எல்லாம் தண்ணீர் எல்லாம் எனக்காக ஓடுகிறதுன்னு அவன் அதே தண்ணீரில் பிடிச்சா எல்லாம் முக்கிட்டான். அவனுக்கான சாவை, அவனுக்கான இறுதி முடிவை அதே தண்ணீரில் எல்லாம் வைத்தான். அதே போல் ஆது கூட்டம் நீங்கள் கவனிக்கலாம். ஆது சமூகம், அவர்கள் எங்களைப் போல் பலசாலிகள் உலகத்தில் யாராவது உண்டான்னு கேட்டாங்க. மண் அசத்து மின்னா குவா கேட்டாங்க, எங்களை விட பலசாலிகள் உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும்? அவர்கள் கேட்டார்கள்.
ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய பலத்தை கொடுத்துருந்தான். அந்த மக்கள் மலைகளை தங்களுடைய விரல்களால் குடைந்து வீடுகளை அமைத்து விடுவார்கள். நீங்கள் நமக்கெல்லாம் ஒரு சின்ன மண்ணை தோண்ட முடியல, விரல் வலிக்குது, நகம் வலிக்குது. மலையை குடைஞ்சிருவாங்க விரல்களால், வீடுகள் அமைச்சிருவாங்க. அந்த தைரியம், அந்த துணிச்சல், அந்த வரட்டு தெனாவட்டு அவர்களுக்கு கொடுத்தது தான் எங்களை விட மிகப்பெரிய வல்லமை மிக்கவர்கள் யார் என்று கேட்க வைத்தது. பாருங்கள், அல்லாஹு தாலா எதை பயன்படுத்துகிறானோ அதுக்கு அதே மாதிரியான ஒன்றை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யணும், இழிவுபடுத்துவான். நீங்கள் பாருங்கள், அந்த ஆது கூட்டத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தியது காற்றை. காற்று என்பது இயல்பில் ஒரு மெல்லிய ஒரு பொருள் தான். அது நம்மை வந்து வருடும்போது காற்று வலிக்கவே வலிக்காது, இன்னும் கொஞ்சம் அடிக்காதான் இருக்கும். நமக்கு உலகத்திலேயே மென்மையான பொருள் காற்று. ஆனால் அது விஸ்வரூபம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதை விட வலிமையானது வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அல்லாஹ் வலிமை என்பதை பேசினான். ஒரு மெல்லிய பொருளை வன்மையாக மாற்றி அல்லாஹ் அவர்களுக்கு முடிவுரையை எழுதினான் என்று வரலாறு சொல்கிறது. அதாவது உச்சத்தில் அல்லாஹ் வைப்பான், ஒழுங்காக பயன்படுத்தலை, அதை குழப்பம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினா, அதை வந்து சீர்குலைக்கிறதுக்கு பயன்படுத்தினா, யாராக இருந்தாலும் அல்லாஹ் விட மாட்டான். நமக்கு இது மிகப்பெரிய பாடம். இது இந்த வசனம் நம்ம எப்போதும் பிடித்து உழுக்க வேண்டும், அப்படியான வசனம் இது. அப்போது நீ நாடியவர்களை நீ இழிவுபடுத்துகிறாய். அது மட்டுமல்ல, பியதிக்கல் ஹைர், நன்மை அனைத்தும் உன் கையில் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருட்களின் மீதும் நீ ஆற்றல் மிக்கவன். எல்லா நன்மைகளும் அல்லாஹ் கையில் தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் நின்று தொழும்போது ஒரு துவா ஒன்று ஓதுவாங்க. அந்த துவாவில் சொல்லுவாங்க, வல் ஹைரு குல்லுஹு ஃபி யதைக், அனைத்து நன்மைகளும் இறைவா உன் கையில் இருக்கிறது. வஷ்ஷர்ரு லைஸ இலைக், தீமை என்பது உன்னை சார்ந்தது அல்ல என்று சொல்வார்கள். இதுதான் மூமின்களுடைய பழக்கம். நம்முடைய ஈமான் என்ன தெரியுமா? வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, ஒரு நன்மையோ ஒரு தீமையோ அது அல்லாஹ்விடமிருந்து தான் வருது, அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின்படி வருகிறது அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நன்மையைத்தான் அல்லாஹ்வின் பக்கம் இணைச்சி பேசணும், தீமையை அல்லாஹ்வின் பக்கம் இணைச்சி பேசவே கூடாது. இணைச்சி பேசுறது தப்பு, மார்க்க ரீதியாக தப்பு அது. அதனால தான் இந்த ஆயத்தில் பியதிக்கல் ஹைர், நன்மைகள் ஆவும் உன் கையில் இருக்கிறது என்பதோடு அந்த ஆயத்து முடியுது. தீமை உன் கையில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கை என்பது பரக்கத்தான கை. நீங்கள் தீமை என்பது அல்லாஹ்வின் ஏற்பாட்டினால் நடக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நேரடியாக மனுஷனுக்கு தீமை அல்லாஹ் செய்ய மாட்டான். அதாவது மனிதனுடைய ஏதாவது எசகு பிசகான செயல்பாடுகள், அவனுடைய ஏதாவது ஊதாரித்தனமான செயல்பாடுகள், அடாவடி செயல்பாடுகள் அவனுக்கான தீமைக்கு காரணமாக மாறிடும். அந்த தீமை மனிதன் செய்கிறதுனால தான் வருமே தவிர அது ஏற்பாட்டினால் வருகிறது, அவ்வளோதான். அது அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், சாலை விபத்து, ஒருத்தர் இறந்து போகிறார், அல்லாஹ் தான் தவணை குறித்தான். ஆனால் அசலில் அவருடைய மௌத்துக்கு, திடீர் மரணத்துக்கு காரணம் என்ன? சாலையில் அவர் கவனம் இல்லாமல் சென்றது, அல்லது சாலையில் வந்து தேவையில்லாத என்ன செய்யுது, அத்துமீறி போனது. அதைத்தான் காரணமாக சொல்லணுமே தவிர அல்லாஹ் செஞ்சான்னு சொல்லக்கூடாது. இதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் பியதிக்கல் ஹைர், நன்மைகள் யாவும் உன் கையில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொன்னதாக, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அருமையான தோழர்களை, இப்படி நிறைய செய்திகளை இந்த வசனத்தில் எல்லாம் வைத்திருக்கிறான். சரி, இந்த வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய நிஅமத்தை சுட்டி காட்டி நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக எதிர்பார்க்கிறான். ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பு வரை நபித்துவம் வந்து யார் கையில் இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் நபியா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் நபியா வந்துக்கிட்டு இருந்தா? என்னங்க சொல்ல மாட்டீங்க? இஸ்ரவேலர்கள்ட்ட தான் நபிமார்கள் இருந்தாங்க. ஈசா நபி வரைக்கும் இஸ்ரவேலர்கள் தான். அதுக்கு பிறகு வந்து யூஷா பின் நூன், அவரும் இஸ்ரவேலர் தான். முதல்ல அரபுகளிலிருந்து வந்த, அதாவது இறுதி தூதர், அரபுகள் ஏற்கனவே வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்னா, இஸ்ரவேலர்கள்ட்ட மாற்றி அரபுகளுக்கு, குறைஷிகளுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபித்துவத்தை மாற்றி கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களைத்தான் அல்லாஹ் இறுதியானவராக முடிவு செய்தான். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்காத பல தனிச்சிறப்புகளை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான். அது மட்டுமல்ல, ஏராளமான மறைவான செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். மற்ற நபிமார்களுக்கு கொடுக்காத மறைவான செய்திகள் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்துருந்தான். அவர்களை பின்பற்றுகின்ற பெரும் பேற்றை எல்லாம் நமக்கு கொடுத்தான். நம்மோடு அல்லாஹு தஆலா
இறுதி சமூகம் அப்படிங்கிறத அல்லாஹ் ஃபினிஷ் பண்ணிட்டான். இதுக்கு பிறகு எதுவும் கிடையாது. அப்போ எனவே தோழர்களே, இந்த வகையில் இந்த நபித்துவம் என்பது இறுதி சமுதாயத்தால் வரக்கூடிய அந்த நபிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்ததன் மூலமாக அவர்களுக்கும் அந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் மிகப்பெரிய பேற்றை செய்திருக்கிறான். எனவே அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அவன் விரும்பியவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அதனால் அவர் சிறந்த நபியாக ஆனார். அவரை பின்பற்றுகிற காரணத்தினால் நீங்கள் சிறந்தவர்களாக இருந்தீர்கள். எனவே மறந்துடாதீங்க, அல்லாஹ்வுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நன்றி செலுத்துங்கன்னு இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இது ஒன்று. அடுத்து ரெண்டாவதுங்க, அல்லாஹ் தான் கண்ணியத்தை தரணும். வேறு எதுலேயும் கண்ணியம் கிடையாது. நம்ம போடுற சட்டையில் கண்ணியம் கிடையாது, நாம் மாற்ற செருப்பில் கண்ணியம் கிடையாது, 1 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் மாட்டினாலும் கண்ணியம் கிடையாது. கண்ணியம் என்பது அல்லாஹ் தருவது தான். அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம்தான் உண்மையான கண்ணியம். மற்றதெல்லாம் நாம் கண்ணியம்னு நினச்சி வச்சுக்கிறோம், உலகம் கண்ணியம்னு நினச்சி வச்சுக்கிறது, அவ்வளோதானே தவிர உண்மையில் அது கண்ணியம் கிடையாது. அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் அந்த கண்ணியத்தை எப்படி தேட வேண்டும்? மார்க்க செயல்பாடுகளின் மூலமாகத்தான் தேட வேண்டும். மற்ற வகையில் தேடவே முடியாது. அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தின் மூலமாக கண்ணியத்தை கொடுத்துருக்கிறான். உங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு தெரியும்னு நினைக்கிறேன். உமரின் ஆட்சி காலத்தில் பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அந்த பைத்துல் மக்திஸுடைய நிர்வாகம் அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்துச்சு. அவங்கெல்லாம் சண்டை போடாமல் இதை நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு முடிவுக்கு வந்து, சமாதானத்தில் நாங்கள் தந்துடுறோன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் வச்சாங்க, நாங்கள் இந்த பைத்துல் மக்திஸினுடைய உரிமையை, அதிகாரத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்க, அதாவது இராணுவ தளபதியாகிய உங்களிடத்தில் ஒப்படைக்க முடியாது. அன்றைக்கி இராணுவ தளபதியாக அபூ உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட தர முடியாது, உங்கள் ஹலீஃபாவை வர சொல்லுங்கள், ஆட்சித் தலைவர் ஜனாதிபதியை வர சொல்லுங்கள். அப்போ அவர்கிட்ட கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு கடிதம் எழுதினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளம்பி போகிறாங்க. எப்படி போகிறாங்க அப்படின்னா, அவர்கள் கூட தனக்கு உதவி செய்வதற்கு ஒரு பணியாளர், 2 பேருமா போகிறாங்க. போகும்போது நல்லா கவனிக்கணும், போகும்போது 2 பேரும் முறை வைத்து அந்த வாகனத்தில் பயணம் செய்ய வேண்டும். ஒரு ஒட்டகம் அல்லது ஒரு கோவேர்கள் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அது ஒன்று தான் இருக்குது. 2 பேரும் ஒரே நேரத்தில் ஏறி போக முடியாது. ஒருத்தர் ஏறணும், மற்றவர் இழுத்துட்டு போகணும். அதுக்கடுத்து இவர் மாறி உட்காந்துக்கிறணும், அவர் இழுத்துட்டு போகணும். ஹலீஃபாவாக இருந்தாலும் தன் பணியாளரிடத்தில் இப்படி அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இப்படி போகிறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. மதீனாவிலிருந்து எங்கே போயாச்சு? ஜெருசலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்க்கால் ஒன்றை கடந்து செல்ல வேண்டும். ஒரு வாய்க்கால் இடையில வருது, அதை கடந்து செல்லணும். வாய்க்காலுக்கு அந்த புறம் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க தான் இஸ்லாமிய தளபதி, இராணுவ தளபதி. அந்த பக்கம் நிற்கிறாங்க. இந்த பக்கம் அந்த வாய்க்காலை கடக்க வேண்டும். இந்த வாய்க்காலை கடக்கின்ற அந்த முறை இருக்குதுல்ல, அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறங்கியும் பணியாளர் அமர்ந்தும் வர வேண்டிய முறை. வாகனத்தில் யார் உட்கார்ந்துருக்கா? பணியாளர் உட்கார்ந்துருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே இறங்கி வைக்கிறாங்க. 2 கையில் செருப்பு, 2 செருப்பையும் எடுத்து கக்கத்தில் இப்படி இடுக்கிக்கிட்டாங்க, அக்கல்ல வச்சு இப்படி இடுக்கிக்கிட்டாங்க. இடுக்கிக்கிட்டு ஒரு கையால் அந்த வாகனத்தினுடைய மூக்கணாங்கயிறு பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. மேலே பணியாளர் உட்காந்துருக்கிறார். இறங்கிட்டாங்க, எதுக்குள்ளே? அந்த கால்வாய்க்குள்ளே இறங்கிட்டாங்க. அந்த பக்கத்தில் இருந்து அபூ உபைதா பதறாரு, ஹலீஃபா உங்களை பெருசாக நினச்சி வச்சுருக்கிறாங்க அவங்க, நீங்கள் போய் செருப்பை இங்கே கக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி வர்றதை பார்த்தா, பணியாளர் உட்காந்து வர்றதை பார்த்தா இவங்கெல்லாம் ரொம்ப சேமாக நினைப்பாங்க, ரொம்ப மோசமாக நினைப்பாங்க, நீங்கள் போய் இப்படி வர்றீங்க என்று பதறுகிறார். மெதுவாக அந்த வாய்க்காலை கடந்து இந்த பக்கம் வந்ததுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ உபைதா அவங்கள்ட்ட சொன்னாங்க, அபூ உபைதா, இந்த வார்த்தையை நீர் அல்லாத வேறு எவராவது சொல்லியிருந்தால் இந்த முஸ்லீம்களுக்கே, ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கே பாடமாக இருக்கின்ற அளவுக்கு நான் அவருக்கு தண்டனை கொடுத்துருப்பேன். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது, நீங்கள் சொன்னதுனால தப்பிச்சிங்க சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, கண்ணியம்ங்கிறது எங்கே? செருப்பு கையில் தூக்கிட்டா, கக்கத்தில் எடுக்கிட்டா கண்ணியம் போயிடுமா? நான் வாகனத்தை கையில் இழுத்துட்டு வந்துட்டா போயிடுமா? கண்ணியம்ங்கிறது என்ன? உமர் சொன்னாங்க, இன்னா குன்னா அதல்ல கௌமின், ஒரு காலத்தில் நாம் அனைவரும் இழிவானவர்களாக இருந்தோம். நமக்கு சாப்பிட தெரியாது, குடும்பம் நடத்த தெரியாது, நாம் பெண்களை அடிமைகளாக நடத்தி கொண்டிருந்தோம். அரசியல் நமக்கு ஒரு இளவும் தெரியாது.
நாம் தொடர்ந்து போர் செய்து கொண்டிருந்தோம். அடுத்தவன் மண்ட ஓட்டில் மதுவை குடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாபாதக செயலை செய்து கொண்டிருந்தோம். நாம் பெத்த பொம்பளை பிள்ளைகளை நாமே கையால் சாவடித்து புதைச்சிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு கேவலமாக ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்தோம். அஸ்ஸன் அல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் எதை கொண்டு நமக்கு கண்ணியத்தை கொடுத்தானோ அது அல்லாத வேறு ஒன்றில் நீங்கள் கண்ணியத்தை தேடினால் அதல்லன் அல்லாஹ் நம்ம இழிவுபடுத்தி விடுவான்னு சொன்னாங்க. எது கண்ணியம், எது கௌரவம்? இஸ்லாம் கௌரவம், இஸ்லாம்ங்கிற அடையாளம் கௌரவம், அதன் மூலமான நற்செயல்கள், அந்த அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம், அதுதான் உண்மையில் மரியாதை. அப்போ அதை விட்டுட்டா நமக்கு மரியாதை கிடையாது. நாம் உலகத்திலேயே விலை உயர்ந்த கார் வச்சிருக்கலாம், விலை உயர்ந்த மாட மாளிகையில் நாம் வசிக்கலாம், உலகத்திலேயே அதிகப்படியான அதிகாரம் நம் கையில் இருக்கலாம், எதுவுமே கண்ணியம் கிடையாது. கண்ணியம் என்பது அல்லாஹ் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான். அதைத்தான் இந்த ஆயத்து சொல்லுது. இறைவா, நீ நாடியவரைத்தான் நீ கண்ணியப்படுத்துவாய் என்று இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இது ஒரு செய்திங்க. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்தில் இன்னொரு முக்கியமான இது இழிவுபடுத்துறது. இழிவுங்கிறது பாவத்தின் மூலமாகத்தான் ஏற்படும். பாவம் செய்ய செய்ய நாம் நம்முடைய கண்ணியத்தை இழக்கிறோம் என்று பொருள். நம்ம சொன்னாங்க, ஜுஇல தில்லு வஸ்ஸகாரு பில் மஅசியத்தி, அல்லாஹ்வுக்கு பாவம் செய்ய செய்ய ஒரு மனிதன் சிறுமையடைந்து கொண்டே போவான், இழிவடைந்து கொண்டே போவான் என்று சொன்னார்கள். அப்போ பாவம் தான் உண்மையான இழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தாங்க. இப்படி துவா செய்யுங்கன்னு. என்ன துவா அப்படின்னா, அல்லாஹும்ம அஇஸ்ஸனி பிதாஅத்திக வலா துதில்லனி பிமாசியத்திக, உனக்கு வழிபடுவதன் மூலமாக எனக்கு கண்ணியத்தை அதிகமாக்கு, உனக்கு மாறு செய்ய வைத்து என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே என்று துவா செய்ய சொல்லி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஆக இப்படி பல்வேறு செய்திகளை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்கு கீழே நமக்கு கொண்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. இறுதியில் இந்த ஆயத்தினுடைய மகத்துவத்தை, உன்னதத்தை சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரலாற்று குறிப்பை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இந்த குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி, இந்த ஆயத்திற்குள்ள முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிங்க. ஒரு 4 வரி இருக்கும், அவ்வளோதான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. இந்த மன் தஷாவே 4 இடத்துல வந்துடுது. ஒரு தடவை மனப்பாடம் பண்ணால் 4 வந்துருச்சு. நமக்கு ரொம்ப ஈஸி மனப்பாடம் பண்ணுறது. பியதிக்கல் ஹைரு இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்து தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுன் நஹார ஃபில் லைலி. 2 இடத்துல நஹார லைலுன்னு வருது. ஒரு தடவை மனப்பாடம் பண்ணிட்டா 2 இடத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆக நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு இலகுவான வார்த்தைகளை கொண்டு தான் அல்லாஹ் இந்த 2 வசனத்தையும் வச்சுருக்கான். இந்த 2 வசனத்தினுடைய மரியாதை என்ன அப்படின்னா, ஆதாரபூர்வமான செய்தி தபரானியில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு ஜும்மா வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுதுட்டாங்க. பார்த்தா முஆத் பின் ஜபல் ஜும்மாவுக்கு வரல. முக்கியமான தோழர் ஜும்மாவுக்கு வராட்டி எப்படி இருக்கும்? அப்போ பார்க்குறாங்க, முஆத் பின் ஜபலை காணோமே அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் நேராக என்ன செஞ்சிட்டாங்க, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போகிறாங்க. என்ன, அவங்கள பள்ளிவாசலில் தேடினேன், காணோம், ஜும்மாவில் எங்கே போயிருந்தீங்க? அப்போது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் லி யஹூதியின் அலைய ஊக்கியத்தும் மின் தபர், நான் ஒரு யூதருக்கு சில எடை அளவுள்ள தங்கத்தை கடனாக அதாவது கடன் பெற்றிருந்தேன், திருப்பி கொடுக்க வேண்டியது இருந்தது. ஆனால் என்கிட்ட கொடுக்கறதுக்கான வசதி இல்லை. நான் தொழுவுறதுக்கு வந்தேன், நீ ஏன் தரலைன்னு என்னை பிடிச்சி அடைச்சி வச்சுட்டான் அந்த ஆள், அதனால் என்னால் ஜும்மாவுக்கு வர முடியலை அப்படின்னு நியாயமான காரணத்தை சொன்னார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா முஆத் அலா உஅல்லிமுக துஆன் ததுஊ பிஹி, ஒரு துஆவை உனக்கு நான் சொல்லித் தரட்டுமா? ஃபலவ் கான அலைக்க மினத் தைனி மிஸ்ல ஜபலி உஹது மலை அளவுக்கு உன் மீது கடன் இருந்தால் கூட அத்தல்லாஹு அன்க, அந்த கடனை சார்பாக அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு துஆவை உமக்கு நான் சொல்லித் தரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல், இரவை பகலில் புகுத்துகிறாய், பகலை இரவில் புகுத்துகிறாய். வ துஹ்ரிஜுல் மையித மினல் ஹய்யி வ துஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையிதி
உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகிறாய், உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துகிறாய். ஒத்துகுருஜுல் மையத்தமிழ் ஹை ஒத்தரசுக்கு மன் தஷாஉ பிகைரி ஹிசாப், நீ நாடியவருக்கு கணக்கில்லாமல் வாழ்வாதாரம் வழங்குகிறாய். இந்த 2 வசனங்களை ஓதிட்டு ரஹ்மானத் துன்யா வல் ஆஹிரா வ ரஹீமஹுமா துஅதி மன் தஷாஉ மின்ஹுமா வ தம்னஉ மன் தஷாஉ இர்ஹம்னி ரஹ்மத்தன் துகுனீனி பிஹா அன் ரஹ்மத்தி மன் சிவாக்க, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ரஹ்மானாக இருப்பவனே, ரஹீமஹுமா இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் ரஹீமாக இருப்பவனே, நீ நாடியவர்களுக்கு உலகத்தையும் மறுமையையும் கொடுப்பாய், நீ நாடியவர்களுக்கு உலகத்தையும் மறுமையையும் கொடுக்காமலும் இருப்பாய், எனக்கு நீ கிருபை செய்வாயாக. எப்படிப்பட்ட கிருபை? அந்த கிருபை எனக்கு இருந்தால் வேறு நபர்களிடத்தில் கையேந்தாமல் நான் காலம் கழித்து விடுவேன், அப்படிப்பட்ட கருணையை எனக்கு நீ காட்டுவாயாக. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. 2 ஆயத்தும் ஒரு 1.5 வரிக்கு உள்ள ஒரு துவாவும் சேர்த்து சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இதை ஓதிக்கொண்டால் நீங்கள் எவ்வளவு பெரிய கடனாளியாக இருந்தாலும் உங்கள் சார்பாக அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு வழியை திறந்து கொடுப்பான் என்று சொன்னார்கள். இது ஆதாரபூர்வமான செய்திங்க. கதைங்கிற ஒன்று எங்கே இருந்தால் எடுத்து வந்து சொல்லி அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஆதாரபூர்வமான செய்தி. அதனால் தயவுசெய்து இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நம்மளில் யாருக்கு தான் கடன் இல்லை, யாருக்கு தான் கடன் இல்லை, எல்லாத்துக்கும் கடன் இருக்குது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய அளவுப்படி கடன் இருக்குது. புரிஞ்சுங்களா? லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்களுக்கு லட்சத்தில் கடன் இருக்கும், அதுக்கு மேலே கோடியில் கடன் இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த வசனம் தேவை இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆயத்தில் நமக்கு மிக முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கிறான். இஸ்லாத்தை நம்முடைய கௌரவமாக ஆக்கியிருப்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் கீழிருந்து நமக்கு பாடம் போட்டிருக்கிறான். அந்த இஸ்லாத்தை எப்பொழுதும் கண்ணியத்தின் அடையாளமாக காப்பாற்றுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என்று துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.